வேற வந்துட்டோமா, ஜாமனை விளக்கிட்டு அப்பா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீன் குழம்பு வச்சு வறுத்துருவோம். சரி, இந்த சாமனை கழுவிட்டு வரேன். சரி, வா வா வா, சீக்கிரம் வா. கொள்ளைக்கு போயிடுவோம். சமைப்போமா? கழுவிட்டேன், மீனை கழுவுற வேலை தான். கழுவிட்டு கிளம்பிடுவோம் கொள்ளைக்கு. கத்திரிக்காய் வாங்கி அன்னைக்கு வத்தலுக்கு காமிச்சா பாருங்க, அவிக்கிறத காட்டவே இல்லை. ஆனால் கத்திரிக்காயை பாருங்க இவ்வளோதான் இருக்குது. அவிச்சு காய வச்சு எடுத்தது ஒரு கூட காய் இருந்தது. எத்தனோண்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இது காய காய இன்னும் கொஞ்சம் தான் வரும். இது இன்னும் ஒரு 2-3 நாள் காயணுமா? காஞ்சா பார்த்தா கொஞ்சம் தான் வரும். அது பிஞ்சு கத்திரிக்காய்க்கு அதுக்கும் அப்படியே பொசுக்குன்னு போயிட்டுது. அஜய் தண்டடா, நல்லா பெரிய மீன் எப்படி இருக்கு பாரு. இதை அப்படியே வறுத்துட்டு இதை வந்து வறுத்துருவாமா. இதெல்லாம் வந்து அப்படியே குழம்பு வச்சிருவோம். செங்காலை, காணாங்கழுத்தை, வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோம் ரொட்டீனான்னுட்டு காலையிலேருந்து மதிய சாப்பாடு வரைக்கும் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். நம்ம வீட்டில் செய்கிறத வாங்க பார்த்துடலாம். மீன் நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி நல்லா பீஸை பார்த்தீங்கன்னா அப்படியே சன்னமாக அப்படியே நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்புக்கு தலை, வால், அப்புறம் இந்த பொடி மீனெல்லாம் இருந்தது இல்லாமா, காணாங்கத்தெல்லாம் குழம்புக்கு வச்சுட்டேன். இதை வந்து வறுத்துருவோம் நம்ம. சூப்பராக வறுத்து தரேன் உனக்கு. காரம் எவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இது தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன். உப்பு அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட்டு. நீங்கள் வந்து மசாலா ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்து அப்படியே ஒரு குழப்பி கூட நீங்கள் அதில் பெசரலாம். நான் இப்படி தான் பெசருவேன். இது வந்து மஞ்சத்தூள், இது சோம்புத்தூள். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செய்யுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் சேர்க்க வேண்டியல, கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம். இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம பெசரி விட வேண்டியதான். இதுலேயே தண்ணி இருக்குது. தண்ணி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தெளித்து விட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயே எனக்கு அப்படியே ஈரத்தன்மை இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கான் மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால வந்து மசாலா பிரியாமல் நல்லா உங்களுக்கு அப்படியே பிடிச்சி போயிருக்கும். சில பேருக்கு மசாலா பிரியுங்கிறதுனால கான் மாவு சேர்ப்பாங்க. நான் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அது மசாலா பிரியாமல் நல்லாயிருக்கும். நல்லா மசாலா போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம், வேணா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா மசாலாலாம் பிடிச்சி போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சு எடுங்க. திகுன்னு எரியுது பாராமா. ஆனால் அடுப்பு பிடிச்சிட்டுன்னு வச்சுக்க, சீக்கிரம் சட்டி சூடு ஏறிடும். அடுப்பு சட்டி சூடு ஏறிட்டு எண்ணெய் சேர்த்துப்போம். இல்லை எண்ணெய் எல்லாம் காஞ்சிட்டு, ஆனால் மீன் குழம்பு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம் வடம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து தட்டி வச்ச சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு சேர்க்கணும். நல்லா அதை 1-2 நல்லா இடிக்கல்ல இடித்து சேர்க்கணும், அதான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதுலேயே வந்து நான் ஒரு தக்காளி, ஆனால் இது பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், ஒன்று அப்படியே 2 ஒன்றுமா அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பொடிசாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெரிய பீஸாகவே கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இது எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால அது அப்படியே நான் சேர்க்குறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு. எப்பயுமே குழம்புக்கு கல்லுப்பு சேருங்க. தக்காளியே இந்த மாதிரி ஒரு தக்காளியை கழுவிட்டு நம்ம இதோடு சேர்த்து புளி, உப்பு, அந்த மிளகாத்தூளோடு கரைச்சி தான் சேர்க்கணும். நல்லா கரைச்சி விட்டுறணும்.
இப்போ குழம்பு இதை நான் கூட்டி வச்சுட்டேன். இதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதவி சுருளை வந்துட்டு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச குழம்ப சேர்த்துருவோம். இதில் கொஞ்சம் தண்ணி, அதாவது இது பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி களைஞ்ச 3வது தண்ணி தாங்க எடுத்து நான் குழம்பு வைக்குவேன். இதை இதில் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே அலசி விட்டுடுவோம். இதில் நீங்கள் வந்து உப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து தக்காளி விலை வந்து மலிவாக இருந்தாலுமே கம்மியாக தான் சேர்க்குறீங்க எல்லாத்துலேயும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தக்காளி விலை மலிவாக இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லா குழம்புலையும் வந்து நிறையா சேர்க்க முடியாது. அது வந்து ஒரு டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். இப்போ புளி குழம்புனா ஒன்று சேர்க்கலாம், இப்போ கிரேவி குருமா குழம்பு அது மாதிரி செய்யும்போது கூடுதலாக சேர்த்துக்கலாம். அது மாதிரி தான் பார்த்து செய்யணுமே தவிர தக்காளி மலிவாக இருக்குங்கிறதுனால நிறையா வெட்டி போட்டோம்னா அதோட டேஸ்ட்டையே மாற்றிடும். குழம்பு டேஸ்ட்டையே அளவோடு தான் போடணும். அது நான் அது மாதிரி தான் நான் செய்வேன். இது என்னம்மா மேலே ஒரு சட்டியை போட்டு கவுத்து வச்சிருக்க? இதா இது அதுக்கு முன்னாடிலாம் குழம்பு வச்சா சட்டியில் குழம்பு வைக்கும்போது அது மேலே ஒரு சட்டியை போட்டு கவுத்து தான் குழம்பு வைப்பாங்க. மூடி தான் சட்டி போட்டு அதுமாரி வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சேன்னா அதான் உனக்கு வித்தியாசமாக தெரியுது. அதுக்கு முன்னாடி அப்படி தான் வைப்பாங்க. இதோட அந்த சட்டி வாசனையும் சூப்பராக இருக்கும். இதோட ஆவி வருது இல்லை உனக்கு மேசட்டி ஆவி, அப்படி தான் செய்வாங்க. நல்லா கொதிச்சு தகன்னு இருக்குது குழம்பு. இதுக்கு மாங்காய் போட்டு வச்சாதாம்மா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. சரி ஒரு மாங்காய் இருந்தது அதையும் வெட்டி போட்டு, உனக்கும் தான் பிடிக்குமே மாங்காய். மீன் குழம்புனா மாங்காய் இல்லாதவா ஒரு குழம்பு, மாங்காய் போட்டால் தான் வாசனையே. இதில் கடைசியாக 2 கருவேப்பிலை கிள்ளிட்டு சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மீனை போட்டுருவோம். மீனை போட்டுருவா? இது எனக்கு பிடிச்ச மீன் காணாங்கத்தை மீன். தலையை பாரு, தலை போட்டாதான்டா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இது அப்படியே போட்டுட்டு போகிறோமா, போயிட்டு மீன் வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரோம். தோசைக்கல் இதெல்லாம் கரைஞ்சிட போகுது. அவ்வளோதான். எப்படி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிட்டா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிரு. இன்னைக்கு அப்படியே மீன் அப்படியே போட்டு இப்படி ஒரு ஆட்டை, அவ்வளோதான் ரெடி ஆயிட்டு. அப்படி வச்சுட்டு மீனை வறுக்க ஆரம்பிச்சிருவோம். வறுத்துட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மீன் பொரிக்கும் போது லெமன், அதாவது ஒரு 2-3 சொட்டு சேர்த்தா போகிறோம். நிறையா சேர்க்க வேண்டியல, ரொம்ப புளிப்பு வந்துடும். ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இது. அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே திருப்பி ஒரு பெசரி விட்டுருங்க. அப்படியே எடுத்து பொரிக்க வேண்டியதான். அப்படியே ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். மீன் நல்லா வெந்துட்டு பாருங்கள். 2 பக்கமும் பரட்டி போட்டு நல்லா இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதான். சூப்பராக நல்லா முறுமுறுன்னு மசாலா உதிராமல் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் மீன் வறுவல் நல்லா சூப்பராக மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு, மசாலா உதிராமல். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வைக்கிற குழம்பையே தான் நான் அப்படியே போடுறேன். நிறைய டைம் நான் வந்து மீன் குழம்பு போட்டிருக்கேன். இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி வைக்கிறோம், அதை தான் இன்றைக்கி போடுறேன். அது மாதிரி பாருங்கள், சூப்பராக மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கமும் நாங்கள் இன்றைக்கி மீன் வறுவல் மீன் குழம்பு தோப்புக்குள்ளே வச்சு இன்றைக்கி சூடாக சோறை வடித்து சாப்பிட போகிறோம். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நாளை சந்திப்போம்.